இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்களா? போன மாசம் நம்ம சொன்னோம் எல்லா மாசத்துக்கும் என்னென்ன மொபைல்ஸ் ரிலீஸ் பண்ண போது ஒரு தனி சீரீஸா நம்ம பண்ணலாம்னு சொன்னாங்க. அதுல பாத்தீங்களா ஓகே லைக் பண்ணாங்க நிறைய பேரு. இந்த ஒரு 2020 ஜனவரி அப்போதுல ஸ்டார்டிங் பண்றேன். இனிமே பாக்குறீங்களா ஒரு மாசத்துக்கு என்னென்ன மொபைல்ஸ் ரிலீஸ் பண்ண போகுதுன்னு அந்த வீடியோ தனி சீரீஸா நம்ம பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கும். இந்த பிப்ரவரி மாசத்துல என்னென்ன மொபைல்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக மொபைல் கம்பெனி பார்த்தீங்கன்னா போக்கோ. நிறைய பேர் சொன்னாங்க வரத்து சொன்னாங்க. ஆனா பார்த்தா எதுவுமே சில கன்ஃபர்மேஷன் ஆகல. போக்கோவோட சிஓவே சொன்னார், நாங்க போக்கோவோ ஒரு தனி பிராண்டை நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோன்னு. இந்த பிப்ரவரி மாசத்துல ஒரு மொபைல் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணும்போது போக்கோ F2 அந்த போன்ல பாத்தீங்கன்னா 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் அந்த டிஸ்பிளேயோட டெக்னாலஜில வரும்போது பொறுத்து இருந்து பார்க்கலாம். அந்த போனுக்காக ஐ எம் வெயிட்டிங். அடுத்து பாருங்க, போகோ ரிலீஸ் பண்ணா ஓப்போ சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள பாருங்க ஓப்போ ரெனோ 3 ப்ரோ அந்த மொபைல் பண்றாங்க. டிசைன் பார்த்தா வேற லெவலா இருக்குது. HDR 10+ டிஸ்பிளேவா 90 Hz. போக்கோல பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே விடுவோன்னு. ஆனா ஓப்போ ரெனோ 3 ப்ரோல பாருங்க 90 Hz டிஸ்பிளே, 44 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. உங்களுக்கே தெரியும் ஓப்போ கேமரா எப்படி இருக்கும்னு. அந்த கேமரால வரப்போகுது, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஐ எம் வெயிட்டிங். மூணாவது என்ன கம்பெனி பாருங்க, iqoo. விவோக்குன்னு ஒரு தனி சப் பிராண்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எப்படி ஓப்போக்குன்னு ரியல்மின்னு ஒரு சப் பிராண்ட் இருக்கு, அதே போலதான் விவோக்குன்னு ஒரு தனி சப் பிராண்டு ரீசெண்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் 5G ஸ்மார்ட் போன் இவங்க தான் இன்னொன்னு வெறிதனமா இருக்காங்க. இவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த மாசத்துல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனா அதே போல இப்ப நான் சொன்ன ஓப்போ போக்கோ அதுல பாத்தீங்களா 90 Hz டிஸ்பிளே 120 Watt டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் அது சொன்னல. ஆனா இதுல இன்னும் சரியா தெரியல, மேபி பண்ணலாம். ஏன்னா இப்ப அதிகமா இந்த ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு போறாங்க. எப்படி OnePlus அளவா இவங்கள அதிகமா ஃபர்ஸ்ட் OnePlus தான் அந்த OnePlus 7 ப்ரோல தான் பண்ணாங்க 90 Hz டிஸ்பிளே. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லா கம்பெனிக்கும் ட்ரை பண்றாங்க. பொறுத்து பார்க்கலாம். இது கூட அப்படி வர நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாசம் பார்க்கலாம். ஃபோர்த் என்ன மொபைல் பாருங்க, சாம்சங் கேலக்ஸி Z ஃபிளிப்னு இந்த மாசம் ரிலீஸ் பண்ண போறாங்க. டிசைன் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ எப்படி ஃபியூச்சர்ல மொபைல்ஸுங்க வந்து எப்படி இருக்கும் டிசைன்ஸ் அந்த டிசைன்ல இருக்குது. இந்த 10 வருஷத்துல ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ண மொபைல் டிசைன் பாத்தீங்களா OnePlus 7 ப்ரோ. அதை தாண்டி என்ன ரொம்ப இது மொபைல் இந்த பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாகுது. சாம்சங் கேலக்ஸி Z ஃபிளிப்னு ஒரு ஃபோல்டபிள். நீங்க பாருங்க, உங்களுக்கே இது எப்படி இருக்கு மொபைல் ஒரு வாட்டி வச்சு நேர்ல பார்க்கணும்னு. ரேட் எவ்வளோ 1 லட்சம் கன்ஃபார்மா இருக்கும், 1 lakhs மேல. ஆனா அவங்க டிசைனுக்கு நம்ம எவ்வளவு பாராட்டலாம். இப்போ எந்த ஒரு இப்போ எப்படி OnePlus கால அப்படி ஃபோல்டபிள் பண்ண முடியல. ஆனா இவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் பண்றாங்க. ஆனா இதுக்குன்னு சாம்சங் நம்ம லைக் பண்ணலாம். 5th என்ன மொபைல் பாருங்க, Mi 10 சீரிஸ் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த மொபைல்ல பாருங்க 66 வாட் சார்ஜர், சூப்பர் சார்ஜர் பண்றாங்களாம். இப்போ ஹையஸ்ட் பாத்தீங்களா ரியல்மியோட 50 வாட்ஸ் 30 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜர் 0 to 100. அதே போல ரெட்மி Mi அந்த கம்பெனில வரும்போது அது ஒரு ரீஃப்ரெஷ் ரேட் அந்த டிஸ்பிளேயோட டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க. 108 மெகா பிக்சல் கேமரா. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மாசம் ரொம்ப சூப்பரான மொபைல்ஸுங்க ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். என்னென்ன மொபைல் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு. கூடவே பாத்தீங்களா ரியல்மி C3 அந்த மொபைல் நிறைய மொபைல்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கொடுத்து அந்த ஆல் அந்த நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். இந்த வீடியோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா திரும்பவும் சொல்ற ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம. அப்பதான் எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். நாளைக்கு ஒரு புது வீடியோட சந்திக்கலாம். இது வரைக்கும் பாய், செஸ்.